நவாஸ்கனி எம்பி, மலையில் அசைவ உணவு சாப்பிட்டேனா? நவாஸ்கனி: நான் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அசைவ உணவு சாப்பிட்டதை நிரூபிக்க முடியுமா? நான் சாப்பிட்டதை அண்ணாமலை நிரூபித்தால் பதவி விலகிக் கொள்கிறேன். நிரூபிக்கவில்லை எனில் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகுவாரா? எம்பி நவாஸ்கனி: சரியான கேள்வி. ஆனால் அண்ணாமலை இதெல்லாம் தொடச்சி விட்டு போவார். ஏன்னா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. ஏதாவது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு பொய் தான் மூலதனம். பொய்யை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது, அவருக்கு, சீமான் போன்றவர்களுக்கெல்லாம். அதனால் இது நவாஸ்கனி அவர்கள் இது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, சாப்பிட்டா கூட இன்னும் தப்புங்கிறேன். அது என்னது, மாமிச உணவு சாப்பிட்றது என்ன தப்பு? அது என்ன சாராயமா? இல்லை வேறு எதுவும் அஃபீனு, கஞ்சாவா? அசைவ உணவு உலகம் முழுக்க அனுமதிக்கப்பட்டது. உலகம் முழுக்க நம்ம கடவுளுக்கே இந்துக்கள் நேர்த்திக்கடன் பண்ணி கொடுக்குறாங்க, வெட்டி பலியிடுறாங்க, கோவிலில் வச்சுட்டு பலியிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அதை நீங்கள் சாப்பிட்டது பெரிய குத்தோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொண்டு தூக்கிட்டு வராற. அவர்களுக்கு வட மாநிலங்கள் மாதிரி இங்கே தமிழகமோ கேரளா கர்நாடகா ஆந்திரா இது 4 மாற்றணும். வட மாநிலம் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. அதோடைய பலன் இன்னும் கொஞ்ச நாள் தெரியும். இந்த வட மாநிலங்களை ஜாதி மத துவேஷங்கள்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்களே, அது இப்போ ஒன்றுமே தெரியாதுங்க. அதோட பலன் அது இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து தான் அது எப்படி ஒரு வாழ தகுதியில், அதாவது எந்த மதமும் வாழ தகுதி இல்லாத மாநிலங்களாக மாறப்போகுதுங்கிறது கூடிய விரைவிலேயே தெரியும். ஒரு 5 வருஷத்தில், ஒரு 10 வருஷத்தில் தெரியும். அந்த மாதிரியான நிலைமையை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், கேரளாவில் கொண்டு வரணும்னு அண்ணாமலை போன்றவர்கள் சிந்திக்கிறாங்க. அது இங்கே நடக்காது. இங்கே படித்தவர்கள் நிறைந்த பூமி, பகுத்தறிவாளர்கள் உள்ளது. இந்துக்களாக இருந்தாலும் பகுத்தறிஞ்சு, அதாவது இப்போ இந்த பெரியாருக்கே எடுத்துங்க, கடவுள் இல்லைன்னு எதுக்கு சொன்னார்? அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு எதுக்கு சொன்னார்? அதுவும் இங்கே உள்ள தமிழர்களுக்கு தெரியும். அப்போது தமிழ் நீச பாஷைன்னு சொல்லி சமஸ்கிருதம் தான் உயர்ந்த பாஷைன்னு சொன்ன அந்த சங்கராச்சாரியார்கள்லாம் அவங்க தூக்கி விட்ருவாங்க. காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது அவர் எப்படி நீ தலைவராக எடுத்துக்க முடியும் அப்படின்னு தமிழர்கள் பார்த்து கேட்டாக்க, அவர் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்? இங்கே இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும், கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், இல்லை கம்பராமாயணமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு கோட்பாடு அதில் கிடையவே கிடையாது. பிள்ளைக்கறி சமைச்சு கொடு, சீதையை அக்னிகுண்டத்தில் இறங்க சொன்னது, சீதை மேலே சந்தேகப்பட்டு, மற்றபடி நம்ம நந்தனார் கோயிலில் போய் வழிபடுறேன்னு சொன்னது கேட்டது தப்பா? அதுக்கு நீ கொண்டு போய் எங்கே இறக்கி விட்ட? ஐக்கியமாயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்ட. சரி, அது போகட்டும். நம்ம வள்ளலாரையும் ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். எல்லாரையும், அதாவது சனாதனத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அத்தனை பேரையும் ஜோதியில் ஐக்கியமாயிட்டான்னு சொல்லி நெருப்பு வச்சு கொண்டுடுறது. இப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ அதை ஒரு பெரிய விஷயமாக எழுதி அதை பக்தியோடு பாடிக்கிட்டு இருந்தாக்க பெரியார் கோவம் வருமா வராதா? அதனால தான் அவர் சொன்னார், தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்னடா எழுதி வச்சுருக்கிறீங்க, உலகம் இங்கேயே போயிட்டுருக்குது, என்னென்னமோ எழுதி வச்சுருக்குறாங்க, நீங்கள் வெறும் பிள்ளைகறி கேட்டதையும் நான் சீதையை அக்னிகுண்டத்தில் இறங்க சொன்னதையும் இப்படி வெறும் அறிவுக்கு உகந்ததாக இல்லாமல் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு தான் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். அவர் சொன்னதோட அந்த முறையே நல்லா தெரியும் நமக்கு, எதனால் அவர் சொன்னார்னு சொல்லிட்டு. தமிழை அந்தளவு ஆர்வமாக பிரியப்பட்டு ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறார். அது வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களாக என்னென்ன சொன்னாங்கிறது அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஐயா நம்மாழ்வார்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சீமான் சொல்கிறாரு. அந்த நம்மாழ்வாரே நம்ம பெரியாரை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நம்ம மக்கள் மூட நம்பிக்கையெல்லாம் முழுகி கிடந்தாங்க. அந்த மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக தான் பகுத்தறிவு தந்தை பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்
கடைசி வரையிலும் நம்ம எனக்கு முன்னாடி பேசினவங்க புகழ்ந்தது மாதிரி உண்மை அவரெல்லாம் பெருசா புகழ்ந்துட முடியாது. அவரை பத்தி பேசினா எவ்வளவு காலனாலும் பேசிட்டே இருக்கலாம். அவர் அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லார் மக்கள் முகத்திலையும் மனசுலையும் இடம் பிடிக்க பார்த்தார், இடம் பிடிச்சாரு. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் என்ற போர்வையிலேயே, கல்வி என்ற போர்வையிலேயே பெரிய மூடத்தனம் நடந்துகிட்டு இருக்கு, நாடு முழுதும் பரவி நிக்குது. அந்த நோயிலிருந்து நம்ம மக்களை என்னைக்கு விடுவிக்கிறோமோ அன்னைக்கு வயிற்றுக்கு சோறுண்டு வேண்டியிருக்கு. நான் பெரியாருடைய பல கூட்டம் கேட்டுக்கிறேன். நான் உங்கள பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதுல நான் கேட்காத ஒரு கூட்டத்துல அவர் பேசினத தூத்துக்குடி பேராசிரியர் சொன்னார். நெல்லையில அவர் உள்ள போய் பேசுறார், பெரியார் பேசுறார். அவர் என்ன பேசினார்னா, சென்னையிலிருந்து புறப்பட்டு நெல்லைக்கு ரயில்ல சேரணும்னா 15 மணி நேரம் ஆகுது. இந்த ரயிலை எவன் கண்டுபிடிச்சான்? மேல்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். ஒரு மோட்டார் கார்ல புறப்பட்டு நெல்லை வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு 12 மணி நேரத்துல வந்துடுறோம். இந்த மோட்டார் காரை எவன் கண்டுபிடிச்சான்? மேல்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். விமானத்துல புறப்பட்டு வரணும்னா சென்னையில இருந்து மதுரை வரலாம் விமானத்துல போய் அங்கேருந்து மறுபடியும் ரயில்ல போனீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. இந்த ஏரோப்ளேனை எவன் கண்டுபிடிச்சான்? மேலும் நம்மாழ்வார் பெரியார் என்னென்ன சொன்னாருங்கிறத அடுத்த ஒரு வீடியோலையும் பாருங்க. இந்த ஏரோப்ளேனை எவன் கண்டுபிடிச்சான்? மேல்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். சென்னையில் இருக்கிறவன் பேசுறதா அதே நேரத்தில் நெல்லையில் இருக்கிறவன் கேட்கிறான். இந்த டெலிபோனை எவன் கண்டுபிடிச்சான்? மேல்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். இந்தியாவில் இருக்கிறவன் எண்ணாத்தை கண்டுபிடிச்சான்? வெங்காயத்தை கண்டுபிடிச்சான். மரத்துல அச்சு செஞ்சு சக்கரம் போட்டு தேர் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். தெரு அடைக்க தேர் இழுக்கிறான். ஆகையினால நான் நெல்லைக்கு வந்தும் இந்த மேடைக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு, அதுக்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். அந்த தேர்ல யாரடா வச்சு இழுக்கிறீங்கன்னு கேட்டேன். நெல்லையப்பரை வச்சு இழுத்துக்கிட்டு போறோம்னு சொன்னான். நெல்லையப்பர் எங்க போறாருன்னு கேட்டேன். மானூருக்கு போறாரு. மானூர் எவ்வளவு தூரம்னு கேட்டேன். 9 கிலோமீட்டர்னு சொன்னான். இந்த 9 கிலோமீட்டருக்கு ஏன் நெல்லையப்பர் அங்க போறாருன்னு கேட்டேன். அங்கதான் அவருடைய வைப்பாட்டி வீடு இருக்குன்னு சொன்னான். சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் பெரியார் கேட்டாராம், ஆமா உங்களை எல்லாம் ஒண்ணு கேட்கிறேன், இந்த நெல்லை பேருக்கு பாலை கொடுத்தீங்க, பழத்தை கொடுத்தீங்க, பொங்க கொடுத்தீங்க, அவ்வளவும் திங்கிற அந்த நெல்லையப்பருக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள, கோயில் காம்பவுண்டுக்குள்ள ஒரு கக்கூஸ் கட்டி வச்சியா? மூட நம்பிக்கையை எதிர்த்து அவர் பகுத்தறிவு பகலவன். எதுக்கிறவங்களுக்கு புரியற ரூபத்துல வடிவத்துல அதை அப்படி ஈட்டி பாய்ச்சற மாதிரி பாய்ச்சினார் பாருங்க. அதனாலதான் நாடு இன்னமும் கொஞ்சம் பொழைச்சுக்கிட்டு இருக்குது, சிந்திச்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் சுய உணர்வோட